எல்லாருக்கும் ஆங்கில இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஃபஸ்ட்டு புத்தாண்டு எதுவுமா ஒரு காமெடி கலந்த ஒரு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் காக்காங்கிற படத்தில் வந்து நானும் நடிச்சிருக்கேன். நண்பர் இனிய பிரபாகர் வந்து இதில் லீடாக பண்ணியிருக்காப்புல. அப்புறம் சென்றாயம் மெயினாக பண்ணியிருக்கான். நடிச்சிருக்கேன். மணிமேகலை நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் எல்லாருமே பரமு, அப்புறம் முனிஷ்காந்த் கலை இருக்கார் இந்த படத்தில். சொல்லப்போனால் இது வந்து காமெடி ஒரு பட்டாளம் படம். இனியோ ஃபஸ்ட்டு காமெடி படத்தில் நடிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் சாங் எல்லாமே நல்லா வந்திருக்கு. எல்லோரும் படம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக தேட்டரில் எல்லாம் ஆர்வரமாக சிரிக்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஹாப்பி. இந்த படம் வந்து கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஒரு காமெடி படமாக உங்கள் மத்தியில் வந்து பேசப்படும் நம்பிக்கை இருக்குது. எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். அந்த படத்தை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் ஒரு நல்ல பொழுதுபோக்கான ஒரு படமாக இருக்கும். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்தில் வரக்கூடிய முதல் படம் என்னோடய படம். ஒரு கம்ப்ளீட் காமெடி ஜானரில் பண்ணியிருக்காங்க. இந்த படம் நான் பண்ணதே இந்த ஒரு மனுஷனுக்காக தான். ஏன்னா லாக்டவுன்லேருந்தே அவர் என்ன வச்சு ஒரு படம் பண்ணி வேறு ஒரு கதையெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். அது வேறு ஒரு பேட்டர்ன் ஆஃப் மூவி. அதுலேருந்தே நான் மிஸ் ஆகக்கூடாதுங்கிற நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். கண்டிப்பாக நீங்கள் எனக்காக இது பண்ணணுன்னாரு. அதுக்காக பண்ண படம். அப்புக்குட்டி கூட இப்போ நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்புக்குட்டி வேணால் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். எல்லாரோட காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சென்ட்ராயனாக இருக்கட்டும், முனிஷ்காந்த் சார் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பரமன் சார் அவரோட ஃபஸ்ட்டு படம். நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஒரு லீடாக நல்ல மெயின் லீடாக பண்ண இது ஒரு முக்கியமான படம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. டேரக்ஷன் அவர் தான். மேடம் மணிமேகலை மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் டேரக்டர் சொல்லி ஆகணும். 2 சாங்குமே ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே சாங்கை பார்த்து எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குனாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மனுஷனுக்காக கண்டிப்பாக கொண்டு சேர்க்கணும். நன்றி. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நான் மணிமேகலை. இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். காக்கா பேர் மட்டும் இல்லை, காக்கா எப்படி தனக்கு கிடைச்ச உணவை பகிர்ந்து கொடுக்குமோ அந்த மாதிரி பரமன் சார் தனக்கு கிடைத்த வாய்ப்பில் எங்கள் எல்லாருக்குமே கொடுத்து ஒரு முழு நில நகைச்சுவை படம் பண்ணியிருக்காரு. நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லோரும் தேட்டர் வந்து பாருங்கள். தேங்க்யூ. இவங்க கரெக்டாக சொன்னாங்க. எனக்கு கிடைச்சதை என் கூட இருக்க டெக்னீஷியன்லேருந்து ஆர்டிஸ்டில் எப்படி நான் காக்கா மாதிரி பகிர்ந்து கொடுத்தேனோ எனக்கு என்ன கிடைச்சுன்னா, எனக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துலேருந்து கனடாவிலேருந்து ஒரு ரேணுகா கிருஷ்ணசாமின்னு சொல்லி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சாங்க. நீங்கள் படம் பண்ணுங்கள், உங்கள் கதை கண்டிப்பாக ஜெயிக்கும், இந்த படம் மக்கள் வந்து ரசித்து ஏற்றுக்குருவாங்க, இதுக்கு நான் பணம் போடுறேன்னு நம்பி என்னை நம்பி பணம் போட்டாங்க. அந்த நம்பிக்கை வீண் போகலைன்றது இப்போ அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க, நானும் சந்தோஷமாக இருக்கேன். அவங்க இல்லைன்னா இந்த படம் இல்லை, இவங்கெல்லாம் இல்லைன்னா நானும் இல்லை. ஸோ ஒரு கூட்டு முயற்சியாக இந்த படத்தை முயற்சி பண்ணியிருக்கோம். எல்லாமே சாங் நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாங்க. இன்றைக்கி ஆடியன்ஸ் நீங்களும் படம் பாருங்கள். படம் பார்த்துட்டு உங்கள் மனசுக்குள்ள நீங்களே சொல்லிக்கிங்க படம் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி. இப்போதைக்கு இந்த உத்தரவாதம் தான் கொடுக்க முடியும். படம் பார்க்க வந்த எல்லாருக்கும் நன்றி. படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களை சந்தோஷப்படுத்தும். ஏன்னா ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, காமெடி ஆர்டிஸ்ட் சீன் பை சீன் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களை சந்தோஷப்படுத்துறது எங்களோட நோக்கமே. இந்த படத்துடைய டைரக்ஷன் பண்ணுற நோக்கமே ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்தணும். அதுக்கு ஒரு சீன்லேயும் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து உங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். முனிஷ்காந்தாக இருக்கட்டும், அப்புக்குட்டி அண்ணனாக இருக்கட்டும், பொட்டாச்சி, இனிகோ பிரபாகர், குறிப்பாக என்னுடைய மியூசிக் டைரக்டரு 2 சாங் எனக்கு பெரிய லெவலில் பேர் வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த நம்ம படத்தோடைய சாங்கை வந்து கலைப்புலி தானு சார் நம்ம ஆடியோ ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுவே என்னுடைய முதல் படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிரெடிட்டாக நான் நினைக்கிறேன். கலைப்புலி ஆடியோ நிறுவனத்துக்கும் கலைப்புலி தானு சார் அவர்களுக்கும் ரொம்ப இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை என்னுடைய தயாரிப்பாளர் ரேணுகா கிருஷ்ணசாமி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் சென்னையில் ஒரு தயாரிப்பாளருக்கு படம் பண்ணுறது வேறு, கண்ணுக்கே தெரியாமல் இருந்து எனக்கு பணம் போட்டு படம் பண்ண சொல்லி எனக்கு ஆதரிச்சது. இப்போ வரைக்கும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் என்னை பார்த்துக்கிட்டது. இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ஒரு பாண்டிங் இருக்காது. அது எனக்கே ஒரு ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் உங்களை ஏமாத்தாது. தேட்டரில் போய் பாருங்கள், ஜாலியாக இருங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இதனுடைய முதல் படம் வேறு ஜேனரில் பண்ணுறதை விட ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு படம் பண்ணணுன்றது என்னுடைய இலக்கு. ஒரு காமெடி டீமை வச்சு ஒரு கூட்டு முயற்சியோட தேட்டருக்கு போனால் ஆடியன்ஸை ஏமாற்றி அனுப்பிடக்கூடாது. அவங்க கொடுத்த பணத்துக்கு வாய் விட்டு சிரிச்சுட்டு போகணும், வெளியில் திட்டிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி கண்ணும் கருத்துமாக குவாலிட்டியாக ஆர்டிஸ்ட்லேருந்து கேமராவிலேருந்து டெக்னிக்கல்லேருந்து எல்லாம் ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நானும் ஆடியன்ஸோட படம் பார்த்தேன். நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எல்லாம் ரொம்ப
மனசுக்குள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பாராட்டாமல் மனமும் வந்து கை கொடுத்து பாராட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் நீங்கள் படம் பார்க்குறவங்கள யாரும் ரொம்ப மகிழ்ச்சியோடு நீங்கள் வெளியே போவீங்கன்றதுக்கு உத்தரவாதமாக இந்த படம் இருக்குன்றதில் நாங்கள் நம்புகிறோம். எல்லோரும் படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. படம் பார்த்து வந்தோம். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அருமையான படம். ஒரு லேடிஸ் இவ்வளோ எஃபெக்ட் போட்டுப்பாங்க நினச்சி கூட பார்க்கல யாருமே. ஆனால் ரொம்ப நல்லா இருக்கான படம். ஃபேமிலியோட பார்க்கலாம், எந்த விதமான இதுவும் இல்லை. குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கும் நல்லா உட்காந்து பார்க்கலாம். ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த திருப்தி கிடைக்கும். மியூசிக் சொல்லவே தேவையில்லை, எல்லாமே பக்காவாக இருக்குது. கேமராவும் டேரக்டர் எல்லாமே பக்காவாக இருக்குது, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஃபேமிலி சின்ன பசங்க பெரியவங்க உட்காந்து பார்க்கலாம் படம். ஒரு ஆக்ஷன் படம் விரும்புகிறவங்க தைரியமாக வந்து பார்க்கலாம் படத்தை. ஆனால் எந்த நம்ம லேகும் இல்லை. படம் டைமு 2.5 hours போது போல் டக்குன்னு ஓடிடுது. ஆனால் செம ஸ்பீடாக போகுது படம், எங்கேயுமே லேக் இல்லை படம். ஃபேமிலிக்கு கண்டிப்பாக உட்காந்து பார்க்கலாம். எல்லாமே எல்லாம் பெர்ஃபெக்ட், எந்த விதமாக 2 சாங் தான் அருமையாக இருக்கு. ஆனால் ஓகே, டைம் போகிறதே தெரியல சொல்ல போனால். சல்லுன்னு ஓடிடுது படம். ஆனால் ஸ்பீடாக சின்ன பசங்களுக்கும் வந்து பார்க்கலாம், குட்டி குழந்தைக்கும் பார்க்கலாம், அருமையாக பார்க்கலாம். ஹாலிவுட் ஆக்சுவல் இருக்குது, ஆக்சுவலாக நல்லா இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக இது பண்ணுவோம். ஆக்ஷன் படம் வேணுமோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். சவுண்ட் எஃபெக்ட்லாம் தார் மாறாக இருக்குது. மியூசிக் டேரக்டர் சொல்லவே தேவையில்ல, தூக்கிட்டு போயிடுறாரு அவர். தேங்க்யூ. நான் திரைப்பட இயக்குனர் எஸ்கே உதயன் பேசுகிறேன். காக்கா 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 படம் மிகவும் சிறப்பாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த படம் வந்து திரையுலகத்தில் வந்து ஒரு முழு நீள சிரிப்பு படம். ரொம்ப காமெடியாக இருக்குது. நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. பரமனும் அதில் சிறப்பாக நடிச்சிருக்காரு. இயக்குனர் பரமன் அவர்கள் மிக சிறப்பாக வந்து இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. இந்த படம் மாபெரும் வெற்றி. அதாவது குலுங்க சிரிக்கலாம். நீண்ட நாளைக்கு அப்புறம் திரையுலகத்தில் ஒரு நகைச்சுவை விருந்து இந்த படம். காக்கா காக்கா படம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதில் நடித்த நடிகர்கள் அனைவருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படம் மிக சூப்பர். மாபெரும் வெற்றி வெற்றி வெற்றி. பரமனுக்கு வெற்றி, அதனுடைய டெக்னீஷியன் அனைவருக்குமே வெற்றி. காக்கா படம் நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா காமெடியாக இருக்குது, ஃபேமிலியோடு பார்க்கலாம். காமெடி நல்லா, ஒரு ஹியூமர் நல்லா இருக்குது. ஸோ எங்கேயும் ஒன்றும் போரிங்காக இல்லை படம். ஸோ லேக் ஆகலை. ஆப்வியஸ்லி ஃபேமிலி அண்ட் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் படம். மெசேஜ்னு ஒன்றும் இல்லை ப்ரோ, ஜஸ்ட் ஒரு காமெடி படம் தான். மெசேஜெல்லாம் ஒன்றும் இல்லை. இவர் முனிஷ்காந்த் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் காமெடி நல்லா இருக்குது படத்தில். ஸோ ஆஃப்டர் இன்டர்வல் அவர் வந்துடுறாரு. ஸோ த்ரூ அவுட் வர்றாரு அதுக்கப்புறம். ஸோ மற்றபடி டியூவல் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. காமெடி நல்லா இருக்குது. சாங்ஸ் பரவாயில்ல ப்ரோ. சாங்ஸ் வந்து நல்லதாக இருக்குது, கேட்கலாம்.